காலத்தில் எல்லாமே ஏஐ வசம் மாறி வருகிறது. ஏஐயால் ஏகப்பட்ட நன்மைகளை ஏற்படுத்துவதே இதற்கு பிரதான காரணமாகும். இதற்கிடையே 8 மாத கர்ப்பிணி பெண் ChatGPTயிடம் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த கேள்வியை வைத்தே அவரது உடல்நிலையை புரிந்து கொண்ட ChatGPT சரியான ஆலோசனைகளை வழங்கியுள்ளது. இதன் மூலம் அந்த பெண் மட்டுமின்றி அவர் வயிற்றில் இருந்து குழந்தையும் காப்பாற்றப்பட்டுள்ளது. இதுதான் பெரிய அதிசயம். ChatGPTயிடம் கேட்ட ஒரே கேள்விதான் ஒரு பெண்ணையும் அவரது வயிற்றிலிருந்த குழந்தையையும் காப்பாற்றியிருக்கிறது. யாராலையும் நம்ப முடியாத அளவுக்கு தான் இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் ChatGPT உடனான சாதாரண உரையாடல் எப்படி தன்னையும் தனது பிறக்காத குழந்தையையும் காப்பாற்றியிருக்கிறது என்ற தகவலை அந்த பெண் பகிர்ந்துள்ளார். நட்டாலியா டாரியன் என்ற பெண்தான் இது தொடர்பாக தனக்கு நேர்ந்ததை இன்ஸ்டாகிராம் தளத்தில் பகிர்ந்துள்ளார். 8 மாத கர்ப்பிணியான அந்த பெண் ChatGPTயிடம் சும்மா ஒரு சந்தேகம் கேட்டுள்ளார். ஆனால் அதுவே அவரது உடல் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருந்தது என்பதை கண்டறிந்து எமர்ஜென்சியாக குழந்தை பிறக்க காரணமாக இருந்துள்ளது. இதன் மூலம் தாய், சேய் என 2 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டரில், நான் ChatGPTயிடம் சும்மா ஒரு கேள்வி கேட்டேன். இன்று ஏன் எனது தாடை இறுக்கமாக இருக்கிறது என கேட்டேன். உண்மையில் எனக்கு அது பெரிய பிரச்சனையாக தெரியவில்லை. இருந்தாலும் கேட்கலாம் என கேட்டேன். அதற்கு ChatGPT உனது இரத்த அழுத்தத்தை சரிபார்க்கவும் என பதிலளித்தது. நான் செக் செய்தேன். எனது இரத்த அழுத்தம் அது அதிகமாக இருந்தது, மிகவும் அதிகமாக இருந்தது. 200 இருந்தது. அது கொஞ்ச நேரத்துல குறையும் என்று நினைத்தேன். ஆனால் அது ஏறிக்கொண்டே இருந்தது. அதையும் ChatGPTயிடம் குறிப்பிட்டேன். எனக்கு பிபி குறைவதாக இல்லை. நான் என்ன செய்வது? நான் 8 மாத கர்ப்பிணி என்று கூறியிருக்கிறார். அது உடனடியாக ஆம்புலன்ஸ்க்கு கால் செய்ய சொன்னது. இதையடுத்து நாங்கள் மருத்துவமனைக்கு சென்றபோது எனது இரத்த அழுத்தம் 200/146 இருந்தது. நான் 8 மாத கர்ப்பிணியாக இருந்தேன். என்னை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் உடனடியாக குழந்தையை டெலிவரி செய்ய வேண்டும் என்றனர். என் மகன் நல்ல முறையில் பிறந்தான். இப்போது நான் நலமாக இருக்கிறேன். ஆனால் அப்போது மருத்துவர் என்னிடம் சொன்னார், அன்றிரவு நீங்கள் தூங்கி இருந்தால் நீங்கள் எழுந்திருக்காமல் போயிருக்கலாம் என்றார். அப்போதுதான் எனது உடல்நிலை எந்த அளவுக்கு சீரியஸாக இருந்தது என்பது புரிந்தது. பிரசவத்திற்கு பிறகும் கூட 5 நாட்களுக்கு என் இரத்த அழுத்தம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. சில காலம் நான் எனது பார்வையை கூட இழந்தேன். அதை பற்றி யோசிக்கும் போது இப்போது எனக்கு நடுக்கம் ஏற்படுகிறது. இவை அனைத்துமே ஒரு சின்ன அறிகுறி மற்றும் ஒரு கேள்வியால் தான் தெரிய வந்தது. நான் ChatGPTக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அது ஒரே நேரத்துல 2 உயிர்களை காப்பாற்றியுள்ளது என பதிவிட்டுள்ளார். ஒரே ஒரு கேள்வியால் 2 உயிர்களை காத்த ChatGPT இந்த பதிவு பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.